கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முதல் திருவந்தாதி. முதல் திருவந்தாதியிலிருந்து சாரமான விஷயங்களை இந்த கோட்டிலே அனுபவிக்க வேண்டும். அவகாச அனுகுணமாக விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். ஜெகத்பதியான சர்வேஸ்வரன், ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி முதலான நாச்சிமார்களுடைய ஆதிசேஷன், விஸ்வசேனர், கருடாழ்வார் முதலான நித்திய சூரியர்களோட முக்தர்களோட எந்தவிதமான வைகுண்டத்திலே ஆனந்தத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். அங்கிருந்து அவனை அனுபவிக்கக்கூடியவர்கள் நித்தியர்கள், முக்தர்கள் என்று பெயர். நாம் அனைவரும் கீழே இருக்கிறோமே சம்சாரி சேதனர்கள். வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, கீழே இருக்கக்கூடிய சம்சாரி சேதனர்கள் இழந்தே போகிறார்களே என்று நம் பேரிலே எம்பெருமான வருத்தப்படுகிறான். அதனால நம் பேர்ல ஒரு கருணையை காட்டுகிறான். இவர்களை எப்படியாவது திருத்தி பணிகொள்ள வேண்டுமே என்பதற்காக சாஸ்திர பிரதானம் பண்ணினான். கரண கலைகரங்களை கொடுத்தான். சாஸ்திரம், ரிக்வேதம் என்ன, இது என்ன, சாமவேதம் என்ன, ஆதர்வனம் என்ன, அத்தனையும் நமக்கு கொடுத்தான். தன்னை அடைய வேணும் என்பதற்காக கொடுத்தான். ஆனா யாரோ ஒருத்தர்கள், 2 பேர்கள் அடைந்தார்கள். ஒரு வியாசர், ஒரு பராசரர், ஒரு சுகர், ஒரு நாரதர் முதலான யாரோ 4 பேர்கள் சாஸ்திரத்தை அறிந்து கொண்டு எம்பெருமானை அடைந்தார்கள். அதனால அவதாரம் பண்ணி பார்ப்போம், இவர்களுக்கு சாஸ்திரத்தினாலே இவர்களை திருத்த ஒண்ணாது, நாமே அவதாரம் பண்ணி இவர்களை திருத்துவோம் என்று திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான் தானே அவதாரம் பண்ணினான். மீனொடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிரானாய், பின்னுமிரானாய், தாமோதரனாய், தானாய், தாமோதரனாய், கல்கியுமானான் தன்னை என்று திருமங்கை ஆழ்வார் அருள் செய்கிறாரே. எம்பெருமான் பல பல அவதாரங்களை செய்தான். அதுல மிக முக்கியமான அவதாரங்களாக ஒரு 10 அவதாரங்களை எம்பெருமான் எடுத்தான். எதற்காக? நம் போன்ற சம்சாரி சேதனர்களுக்கு பகவத் விஷயத்திலே ஒரு ருச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த அவதாரமும் பிரயோஜனமற்றதாக ஆனது. ராமனாக அவதாரம் பண்ணினான். ஆனா ஒரு விபீஷணனை பெறுவதற்கு முன்பாக 1000 ராட்சசர்களை சொல்லும்படியாக ஆனது. கிருஷ்ணனாக பிறந்தான். ஒரு அக்ரூரர், ஒரு மாலாக்காரர், ஒரு விதுரர் முதலான ஒரு 3-4 பேரை பெறுவதற்கு முன்பாக லட்சோபலட்சம் பேரை கொல்லும்படியாக ஆயிற்று. அதனால நாம் அவதாரம் பண்ணியும் இனி பிரயோஜனம் இல்லாமல் போனதே. ராமனாக பிறந்து அனுஷ்டித்து காட்டினான். கிருஷ்ணனாக பிறந்து அனுஷ்டானத்துக்கு வேண்டிய சாஸ்திரத்தை கொடுத்தான். ஆனா ராமன் ரொம்ப உயர்ந்தவன், சக்கரவர்த்தி திருமகன், ராஜா என்ன அவனிடத்திலிருந்து விலகினோம். கிருஷ்ணன் அப்படின்னா அவன் நம்ம விட தாழ்ந்தவன், ஒரு இடையன் என்ன அவனிடத்திலிருந்து விலகினோம். ஆக எம்பெருமான் அவதாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் ஆனது. அப்படின்னா இந்த சம்சார சேதனர்களை எப்படி திருத்துவது? இராட்டி தான் புருஷகாரம் பண்ணுகிறாளாம். எப்படியாவது அவர்களை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று விராட்டி சொல்ல எம்பெருமான் முடிவு பண்ணினான். ஒரு யானையை பிடிக்க வேண்டுமேயானால் யானையை காட்டி யானையை பிடிப்பார்கள். ஒரு மானை பிடிக்க வேண்டுமேயானால் மானை காட்டி மானை பிடிப்பார்கள். அதே போல இந்த சம்சாரி சேதனர்களை திருத்த இவர்களில் ஒருவரை கொண்டே இவர்களை திருத்தள்ள வேணும் என்று திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவதரித்து தருளினான். அதிலே ஆழ்வார்கள் திருவத்தாரம் பண்ணினார்கள். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள்மாறன், கேரளர்கோன், துரிய வட்டநாதன், அன்பர் தாழ்கூழி நட்பான நற்கலியன், ஈதிவர் தோற்றத்து அடைவாமிங்கு என மங்காள மாமனிகள் காட்டுகிறார். ஆழ்வார்கள் 11 அவதாரம் பண்ணினார்கள். அவர்களாலே மனத்தில் இருக்கக்கூடிய இருள், அஜ்ஞானம் என்பது நம்மிடத்துல இருந்து அகன்றது என்று மணவாழ மாமனிகள் காட்டுகிறார். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் நீங்க வந்துடித்த என்று காட்டுகிறார். பாஸ்கரன் சொல்றமே சூரியன், அவன் உதயமாகிட்டே ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய புறவிருளை அவனால் அகற்ற முடியும்.
ஆனா மனசுல இருக்கக்கூடிய அகவிருள், ராகம், துவேஷம், காமம், குரோதம், மதம், மாத்தரியம் முதலானவர்கள் இருக்கின்றனவே, அது ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களை நமக்கு கொடுத்து அதனை அறிந்து கொண்டால் மனசில் இருக்கக்கூடிய ராக துவேஷாதிகள் நம்மிடத்திலிருந்து விலகிவிடும் என்று காட்டுகிறார். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகிருள் நீங்க வந்துதித்த என்று காட்டுகிறார். அப்படி அவதாரம் பண்ண ஆழ்வார்கள் 11. அவர்களுக்குள்ளே முதலாவதாக அவதாரம் பண்ணினவர்கள் 3. முதலாவான் மூரிநீர் வண்ணன் என்று காட்டுகிறாரே. முதலாழ்வார் 3. முதலாழ்வார்கள் 3. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார். ஐப்பசியில் ஓணம், அவிட்டம் ததையமில்லை, ஒப்பிலவான் ஆழ்வர் உலகத்தீர், எப்புவியும் பேச்சுகள் பொய்கையார், பூதத்தார், பெய்யாழ்வார், பேச்சுடனே தோன்று சிறப்பால். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே சங்கரனுடைய அம்சமாக பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே தானும் திருவுதாரம் பண்ணினார். அதே ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்திலே பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை என்று வழங்கப்படக்கூடிய திவ்ய கஷேத்திரம், இன்னைக்கு நாம மகாபலிபுரம்னு சொல்றோமே, அவ்விடத்திலே திருவுதாரம் பண்ணினார். அதே போல ஐப்பசி மாதம் அதே நட்சத்திரத்திலே பெய்யாழ்வார் மயிலையிலே திருவுதாரம் பண்ணினார். அதுல முதலாழ்வார்கள். இவர்களிலே முதலாவதாக அவதாரம் பண்ணி இருக்கக்கூடியவர் பொய்கையாழ்வார். பொய்கையாழ்வார் திருவுதாரம் பண்ணினாரோ நமக்கு அத்தனை ஆழ்வார்களும் கிடைத்தார்கள். முதல் திருவந்தாதி அவதாரம் செய்ததோ நமக்கு 4000 பாசுரங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நாதமணிகள் திருவதாரம் பண்ணினார், நமக்கு ராமானுஜர் கிடைத்தார், நம்பிள்ளை கிடைத்தார், வேதாந்த தேசிகன் கிடைத்தார், மணவாழ மாமனிகள் தானும் கிடைத்தார். இத்தனை ஆச்சாரியர்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் நம்பிள் தானும் நாதமணிகள் இந்த இடத்திலே பொன்னடி சாத்தியது. செம்பொற் களவடி செல்வா பலதேவா என்ன அருள் செய்கிறாளே, அந்த இடத்துல வியாக்கியானத்துல கிருஷ்ணனுடைய திருவடியை செம்பொற்களவடி அப்படின்னு சொல்லணும். ஆனா பலராமனுடைய திருவடியை போய் செம்பொற்களவடின்னு சொல்றாளே, என்ன காரணம்னு பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானத்துல காட்டுகிறார். பலராமன் திருவடி வைத்தாரோ நமக்கு கிருஷ்ணனாகிற செல்வம் நமக்கு கிடைத்ததே என்று வியாக்கியானத்துல காட்டுகிறார். அதனால பொய்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். அத்தனை ஆழ்வார்களும் 4000 பாசுரங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சங்கரனுடைய அம்சமாகவே அவதாரம் பண்ணினார். சங்கம் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது. அதனால சங்கரனுடைய அம்சமாகவே பொய்கை ஆழ்வார் தானும் அவதாரம் பண்ணினார். 3 சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் நன்னாவே தெரியும், பல தடவை கேட்டிருக்கக்கூடியது. இருந்தாலும் சுருக்கமா விஞ்ஞாபனம் பண்ணிடுறேன். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார் ஓடித்திரியும் யோகிகளாய் ஏக காலத்திலே ஒரே காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு நாள் இரவுக்கு மேல இருப்பதுங்கிறது கிடையாது. ஓடித்திரியும் யோகிகள் எந்தெந்த இடத்துல பகவத் விஷயத்தை சொல்லணுமோ அந்தந்த இடங்களிலே சென்று 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 சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒரே இடத்துல இருந்துதான் காலக்ஷேபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கெங்க கூப்பிடுறாளோ சுவாமி சாதிச்சாரு, கிராமங்கள்ல இருந்து நிறைய பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னாரே, அதை போல முதலாழ்வார்கள் வாழ்ந்தவர்கள். எந்தெந்த இடத்துல பகவத் விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுகிறாரோ அங்கெங்கெல்லாம் தான் சென்று எடுத்துரைத்தவர். சதா பகவத் ஞானத்தோடே இருப்பவர்கள் 3. அப்படி 3 ஒரு கிராமத்திலே இருந்து திருக்கோவலூர் என்று இருக்கக்கூடிய இடத்திலே வந்து சேர்ந்தார்கள். இன்னைக்கு நாம திருக்கோவிலூர் அப்படின்னு மாத்திட்டோம். திருக்கோவலூர்னு திவ்ய கஷேத்திரம், பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்றமே, அதுல மிகவும் பிரசித்தமாக இருக்கக்கூடியது திருக்கோவலூர். அவ்விடத்திற்கு முதல்ல பொய்கை ஆழ்வார் தானும் வந்து சேர்ந்தார். மிருகண்டு மகரிஷியனுடைய ஆசிரமம் அதுல இடைக்கழிங்கிறது இருக்கக்கூடியது. நாம இன்னைக்கு ஆங்கிலத்தை வராண்டா அப்படின்னு சொல்றோமே, அதை போல இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். மிருகண்டு மகரிஷியனுடைய அனுமதியை பெற்றுக் கொண்டார். மழையோ கொட்டுறது, இருட்டாருக்கு. அதனால சிறிது நேரம் இவ்விடத்திலே இருந்து கொண்டு பகவத் தியானம் செய்வதற்கு தேவரு அனுமதி கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். ஏதோ படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு கேட்டார் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, பகவத் தியானம் செய்வதற்கு நமக்கு இடம் வேணும் என்று கேட்டார். உட்கார்ந்து பகவத் தியானம் பண்ணலாம். இவர் படுத்துட்டு பண்ணியிருக்காராம். அதனால படுத்துக்கொண்டு தானும் இருக்கிறார். அதே சமயத்திலே பூதத்தாழ்வார் வந்து சேர்ந்தார்.
அவரும் மழைக்கு ஒதுங்கணும். இந்த இடத்தை தவிர வேற இடம் கண்ணுல படலை. அதனால இவரிடத்திலே அனுமதி கேட்கிறார். நாமும் உள்ளே வந்து உம்மோடு சேர்ந்து பகவத் தியானம் செய்யலாம் என்று பிரார்த்திக்கிறார். சரி வாரும், ஒருத்தர் தான் இந்த இடத்துல படுக்க முடியும், ஆனா 2 பேர் வந்தா படுக்க முடியாது, ஆனா 2 பேர் உட்கார்ந்துக்கலாம் வாரும் என்று 2 பேரும் அமர்ந்து கொண்டு பகவத் தியானம் செய்கிறார்கள். மூன்றாவதாக வந்து சேர்ந்தார் பேயாழ்வார். அவரும் இதே இடத்திற்கு வந்து சேர்ந்தார். நாமும் உம்மோடு சேர்ந்து பகவத் தியானத்திற்கு அனுமதி கொடுக்க வேணும், உம்மோடு சேர்ந்து கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டார். அவரையும் அழைத்துக் கொண்டார்கள். 2 பேர் உட்கார்ந்தா சௌரியமா உட்காரலாம். அப்ப இன்னொருத்தர் வந்து சேர்ந்தார். அப்ப 3 பேரும் நின்றுக்க வேண்டிதான் என்று 3 பேரும் நின்று கொண்டு பகவானை தியானித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த இடத்துல துளசி வனம் இருக்குமோ அந்த இடத்துல எம்பெருமான் எழுந்தள்ளி விடுகிறான். எந்த இடத்துல தாமரை புஷ்பங்கள் பூத்து இருக்குமோ அந்த இடத்துல எம்பெருமான் எழுந்தள்ளி விடுகிறான். இது எல்லாத்துக்கும் மேல எந்த இடத்துல அடியார்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருப்பார்களோ அந்த இடத்துல எம்பெருமானே வந்து சேர்ந்து விடுகிறான் என்று தெரிவிக்கக்கூடிய பிரமாணம். எத்திர துளசி காரணம் எத்திர பத்ம வனாதிச்ச எத்திர வைஷ்ணவாக தத்திர விஷ்ணு சந்திஷ்டதி என்று இருக்கக்கூடிய பிரமாணம். அதனால வைஷ்ணவர்கள் எம்பெருமானுடைய அடியார்கள் இருக்கக்கூடிய இடத்துல எம்பெருமானே வந்து சேர்ந்து விடுகிறானா. அதனால எம்பெருமான் பார்த்தான், இந்த 3 பக்தர்கள் இருக்கிறார்களே இவர்களை நாம் ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேணும். ஒரு சிறு குழந்தையை தாயாரானவள் எப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கொள்கிறாளோ அதே போல இப்பேற்பட்ட பகவத் பக்தியோடு இருக்கக்கூடியவர்களை நாம் அணைத்துக் கொள்ள வேணும் என்று எம்பெருமான் முடிவு பண்ணினான். ஓரொரு க்ஷணமும் நாம் இப்படித்தான் இருக்கணும். ஓரொரு க்ஷணமும் பகவானுக்கு நம் பேர்ல பிரீத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படி பிரீத்தி ஏற்படக்கூடிய காரியத்தை தான் நாம செய்யணும். இந்த காரியம் செஞ்சா பகவானுக்கு நம் பேர்ல அன்பு ஏற்படாது அப்படின்னு நமக்கே தெரியும். தெரிஞ்சுதான் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இந்த காரியம் செஞ்சா இந்த க்ஷணத்துல பகவான் நம்மிடத்திலே பிரீத்தி கொள்வான் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த காரியத்தை நாம செய்யலாம். அதனால அப்படித்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால இவர்களை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேணும் என்று எம்பெருமான் முடிவு செய்தான். அவனும் தானும் இடைகளுக்கு வந்து சேர்ந்தான். தான் மட்டும் வந்தாலாவது பரவாயில்ல. ஸ்ரீதேவி என்ன, பூமி தேவி என்ன, நீலாதேவி நாச்சியார் என்ன, ஆண்டாள் என்ன, நான் சொல்லணும்னா என்ன சொல்ல போறேன், கொடைக்காத நாச்சியார் என்ன, திருப்பேர நாச்சியார் என்ன, எல்லாரையும் அழைச்சுன்னு வந்துட்டாராம். அதனால அத்தனை நாச்சியாரோடு ஆதிசேஷன், விஸ்வசேனர், பெருகாழ்வார் முதலான நித்தியசூரிகள் என்ன இவர்கள் அத்தனை பேரோடையும் எம்பெருமான் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தான். 3 பேர் நிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதுல இவா இத்தனை பேரும் சேர்ந்து நெருக்குனா என்ன ஆகும்? அதனால விளக்கேற்றி யாரோ நம்ம நெருக்குகிறார்களே யாருன்னு பார்க்கணும் என்பதற்காக 2 பார்শ্বத்திலேயும் விளக்கேற்றினார்களாம் 2 ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் 2 பேரும் விளக்கேற்றினார்கள். மூன்றாவதாக இவ்விடத்திலே திருவதாரம் பண்ணினவர் அவர் பார்த்து நேரே கண்டு எம்பெருமானை சேவித்தார். அதனால பொய்கை ஆழ்வார் அருள் செய்தது முதல் திருவந்தாதி வையம் தகழியா வாறுகடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று தொடக்கமாக ஒரு 100 பாசுரங்களை பொய்கை ஆழ்வார் அனுகிரகம் பண்ணினார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எழுதிரியா நண்புருகு ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று 2ஆவதாக பூதத்தாழ்வார் 100 பாசுரங்களை அனுகிரகம் பண்ணினார். பகவான் சன்னதிக்கு போறோம். 2 பார்শ্বத்திலையும் விளக்கு தொங்கும். விளக்கேற்றிருந்தா பகவானை நன்னா சேவிச்சிடலாம். இப்ப 2 ஆழ்வார் விளக்கேற்றியாச்சு. அப்ப 3ஆவது ஆழ்வார் சேவிக்க வேண்டியதானே. அதனால பேயாழ்வார் எம்பெருமானம் முழுக்கத்தானும் சேவித்தாராம். அதனால பாசுரத்தை தெரிவிக்கிறார். திரு கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழ் மறுக்கண் அணிகரமும் கண்டேன், தெருக்கிழரும் முன்னாடி கண்டேன், புரிசங்கம் கண்டேன், எந்நாள் வண்ணன் பால் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனியை சேவித்தேன், நாச்சியார் எழுத்தல் இருக்கக்கூடிய பகுதியை தான் சேவித்தேன் என்று தெரிவிக்கிறார். இந்த 3 திருவந்தாதி, முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, இந்த 3 சேர்ந்து ஏக சாஸ்திரம் என்றே விஞ்ஞாபனம் பண்ணுவார்கள். வியாக்கரணம் அப்படின்னு சொல்றோம். அந்த வியாக்கரணத்தை 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கார். பாணினி என்பவர் சூத்திரத்தை தானும் காட்டியிருக்கிறார். விருத்திக்காரர் அவர் விருத்தியை தானும் அருள் செய்தார். அதுக்கு பாஷ்யத்தை ஒருத்தர் பண்ணினார். ஆக 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கார். ஆனா வியாக்கரணம் திரிமுனி வியாக்கரணம் அப்படின்னு பெயர்.
ஆனா 3 பேர் பண்ணியிருக்காரு, அப்ப அவர் பண்ணது தனி இவர் பண்ணது தனி அப்படின்னு பிரிக்க முடியுமான்னா அது பிரிக்க முடியாது. 3 பேர் சேர்ந்து பண்ணினாலும் அது ஒரே சாஸ்திரமாக கொள்ளப்படுகிறது. அதே போல பொய்கை ஆழ்வார், சூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் 3 திருவந்தாதியை அருள் செய்தாலும் 3ம் சேர்ந்து ஒரே சாஸ்திரமாக கொள்ளப்படுகிறது. தலைப்பு எப்படி போட்டிருக்கணும், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி சேர்த்து ஒருத்தருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா இன்னும் சௌரியமா இருக்கும். இருந்தாலும் நமக்காக தனித்தனியா நாம அனுபவிக்கணுங்கிறதுக்காக சுவாமி பிரித்து தானம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் திருவரங்கத்திற்கு சென்றோமே ஆனால் இங்க திருவல்லிக்கேணி பார்த்தாரு சந்தியில எப்படி சேவா காலம் அப்படிங்கிறது நடக்கிறது. பொய்கை ஆழ்வார் அப்படின்னா திருவோணத்தன்னைக்கு முதல் திருவந்தார், அவிட்டத்தன்னைக்கு 2ஆம் திருவந்தார், பேயாழ்வார் திருவதாரம் பண்ணின சதயத்தன்னைக்கு 3ஆம் திருவந்தார். ஆனா திருவரங்கத்தில் அப்படி கிடையாது. பேயாழ்வார் அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய தான் சதயத்தன்னைக்கு தான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி 3த்தையும் சேர்த்து அன்னைக்கு தான் விஞ்ஞானம் பண்ணுவோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா 3ம் சேர்ந்து ஏகசாஸ்திரம் என்ன தெரிவிப்பார்கள். ஞான பக்தி சாட்சாத்காரங்களை காட்டக்கூடியது என்று தெரிவிப்பார்கள். 3ம் சேர்ந்து ஏகசாஸ்திரம் அப்படின்னா என்ன? ஞானம், பகவானை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு தேவையான ஞானம், அந்த ஞானத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய பக்தி, சாட்சாத்காரம், பக்தி ஏற்பட்டு பகவான வைகுண்டத்துல எப்படி நாம அனுபவிப்போமோ அந்த சாட்சாத்காரம் நமக்கு நேரே கிடைக்கணும். அதனால ஞான பக்தி சாட்சாத்காரங்களை காட்டக்கூடியது முதல் 3 திருவந்தாதிகள் என்று தெரிவிப்பார்கள். இதுக்குதான் பரபக்தி, பரஞான, பரமபக்தி என்று பெயர். பரபக்தி என்னால் பகவான நேரே காண வேணும், ஓரொரு க்ஷணமும் பகவான காண வேணும் காண வேணும் காண வேணும் என்று இருக்கக்கூடிய ஆசை இருக்கிறது, அதுக்கு பரபக்தி என்று பெயர். பரஞானம் அப்படின்னா அடியார்கள் குழாங்களோடு எம்பெருமான் வைகுண்டத்துல எப்படி இருப்பானோ அவனை நேரே காண வேணும் என்கிற ஆசை, அதுக்கு பரஞானம் என்று பெயர். பரமபக்தி அப்படின்னா நேரே கண்டு அனுபவிக்கும் தசை, காணணும்னு ஆசைப்பட்டா அது பரபக்தி, கண்டு அனுபவித்தால் அதுக்கு பரமபக்தி என்று பெயர். அதைத்தான் இந்த முதல் 3 திருவந்தாதிகள், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, இந்த 3ம் சேர்ந்து பரபக்தி, பரஞான, பரமபக்திகளை சொல்ல வந்தது. இன்னைக்கு அடியனுக்கு கொடுத்த தலைப்பு 3 திருவந்தாதி இல்லை, முதல் திருவந்தாதி தான். அதனால அவதாரிக்கைய சொல்லணுங்கிறதுக்காக விஞ்ஞாபனம் பண்ணினேன். அதுல நாம முதல் திருவந்தாதியை அனுபவிக்கலாம். முதலாழ்வார் அவதாரம் பண்ணி எம்பெருமான் உபய விபூதி நாதன் அப்படின்னு காட்டினார். உபய அப்படின்னா 2ன்னு அர்த்தம், விபூதி அப்படின்னா சொத்துன்னு அர்த்தம், நாதன் அப்படின்னா சுவாமி, தலைவன் அப்படின்னு அர்த்தம். 2 தேசத்துக்கு எம்பெருமான் தலைவனாக இருக்கிறானா. ஒண்ணு நித்திய விபூதி, மற்றொன்று லீலா விபூதி. லீலா விபூதிங்கிறது நாம் இருக்கக்கூடிய இந்த லோகம், 14 லோகம் அப்படின்னு சொல்றோமே. இந்த 14 லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆவரணங்கள் நமக்கு பிரகிருதி வரைக்கும், இந்த பிரகிருதி சம்பந்தம் படைத்த அத்தனையும் லீலா விபூதி. அதுக்கு மேல விரதைக்கு மேல இருக்கக்கூடியது எம்பெருமான் வைகுண்டத்துல எழுந்தொழி இருக்கிறானே, இந்த வைகுண்டத்துக்கு நித்திய விபூதி அப்படின்னு பெயர். அதனால அந்த 2 விபூதிக்கும் எம்பெருமான் தான் சுவாமி. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் தெரிவிக்கிறார், ஒங்கோதம் சூழ்ந்த புவனியும் என்னுலகம் அங்காரும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார் என்று அருள் செய்கிறார். அதனால 2 விபூதிக்கும் நாதனாக சுவாமியாக எழுந்தள்ளி இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு காட்டணுமே. பகவானுக்கே மோட்ச பிரதத்துவம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய ஏற்றங்கள் எல்லாவற்றையும் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி 100 பாத்திரங்களினாலே அருள் செய்கிறார். 2வது ஆழ்வார் அவன் யாரு அப்படின்னு கேட்டு அவன் நாராயணன் அப்படின்னு காட்டினார். 3வது ஆழ்வார் அவன் வெறும் நாராயணனா அப்படின்னு கேட்க இல்லை, அவன் ஸ்ரீகப்பதி, ஸ்ரீமன் நாராயணன், லக்ஷ்மி விசிஷ்டமாக இருக்கக்கூடியது வஸ்து அப்படின்னு 3வதாக பேயாழ்வார் அவதாரம் பண்ணி தானும் 3ஆம் திருவந்தாதியிலே அருள் செய்கிறார். திருவிழை தொடங்கி திருவிழை முடித்த ஒரே ஆழ்வார் அப்படின்னா அது பேயாழ்வாரையே குறிக்கக்கூடியது. ஆக இப்படி 3 பேரும் அருள் செய்தார்கள். இந்த 3 பேரும் என்ன சாதித்தார்களோ அதைத்தான் நம்மாழ்வார்
தன்னுடைய திருவாய்மொழியில முதல் 3 பதிகங்களினாலே அதிர் செய்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன், உயரது சுடரடி தொழுதொடு என் மனனே என்ன அருள் செய்கிறாரே. முதல் திருவந்தாதியில 100 பாசுரங்களினாலே என்ன பொய்கையாழ்வார் காட்டினாரோ அந்த அர்த்தத்தை சுருக்கமா ஒரு பதிகத்தினாலே நம்மாழ்வார் காட்டுகிறார். 2ஆம் திருவந்தாதியில அவன் நாராயணன் அப்படின்னு காட்டினாரே, அதைத்தான் நம்மாழ்வார் தன்னுடைய 2வது பதிகத்திலே வன்புகழ் நாரணன் தின்கடற் சேரே என்று காட்டினார். அடுத்தது திருக்கண்டேன் அப்படின்னு தொடங்கி பூமிகள் திரு அப்படின்னு முடித்தாரே, அவர் என்ன 3ஆம் திருவந்தாதியில காட்டினாரோ அதை நம்மாழ்வார் அப்படியே 3வது பதிகத்திலே மலர்மகள் விரும்பும் நம் அருங்கரவடிகள் என்று காட்டினார். அப்படின்னா ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் மற்ற ஆழ்வார்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது அப்படின்னா பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார். அந்த மீதி இருக்கக்கூடிய 2 ஆழ்வாருக்கும் வழிகாட்டி அப்படின்னா அது பொய்கையாழ்வாருக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு, அவருக்கே இருக்கக்கூடிய ஏற்றம். அந்த உபய விபூதி நாசத்துவத்தை தான் முதல் பாசுரத்தினாலே காட்டுகிறார். வையம் தகழியா அப்படின்னா வையம் அப்படின்னா இந்த பூமியே ஒரு அகலாகத்தான் காட்டுகிறார். வாருக்கடலே நெய்யாக, கடல் அப்படிங்கிறது ஒரு திரவ பதார்த்தம், அதனால விளக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அதுல நெய் வேணும், அதனால திரவ பதார்த்தமாக இருக்கக்கூடிய கடல், அதனால இந்த கடலையே வாருக்கடலே நெய்யாக அப்படின்னு காட்டினார். அடுத்து வெய்ய சுடரோன் விளக்கா, சுடரோன் அப்படின்னா உதயம், உதய சூரியன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உதய சூரியனை முதல்ல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிட்டார், அதனால அவர் தான் காட்டுகிறார். அதனால செய்ய சுடரும் அப்படிங்கிறபடியினாலே தானும் ஆதித்யனை எடுத்து காட்டுகிறார். அதனால அவர் தேஜ பதார்த்தமாக இருக்கக்கூடிய ஆதித்யன் அப்படின்னா தேஜத்தோட அபார தேஜத்தோட இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம், அதனால அதை விளக்காக காட்டுகிறார். வையம் தகழியா, வாருகடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன், சுடராளியான் அடிக்கே. இப்போ லீலா விபூதி நித்திய விபூதி 2த்தையும் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோமே. கடல் அப்படிங்கிறது லீலா விபூதியில் இருக்கக்கூடியது, ஆதித்யன் அப்படிங்கிறவன் லீலா விபூதியில் இருக்கக்கூடியவன், பூமி அப்படின்னா லீலா விபூதியில இருக்கக்கூடியது. அப்ப நித்திய விபூதியில யாரா இருப்பா? நித்திய சூரிகள், சக்கரத்தாழ்வான், கண்காழ்வான், இவர்கள்லாம் நித்திய விபூதியில இருப்பாளே. அதனால சுடராளியான் அப்படின்னு காட்டினார். சுடராளி அப்படின்னா டிகிரி அப்படின்னு சொல்றமே சக்கரம், சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வாரை தான் சுடராளி அப்படின்னு காட்டினார். அந்த சக்கரத்தாழ்வாரை தன்னுடைய கையில ஏந்தி இருக்கக்கூடியவன் அவனுக்கு சுடராளி, சுடராளியான் அப்படின்னு பெயர். சுடராளி அப்படின்னா சக்கரத்தாழ்வான், சுடராளியான் அப்படின்னா சக்கரத்தாழ்வாரை தன்னுடைய கையில ஏந்தி இருக்கக்கூடிய பகவான். நல வையம் தகழியா, வாருகடலை நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன். அடி சுடராளியான் அப்படின்னா பகவான், அடி அப்படின்னா பகவானுடைய திருவடி, அடிக்கே பகவானுடைய திருவடிக்கே சூட்டினேன் சொன்மாலை, இடராளி நீங்குகவே என்று காட்டினார். அப்ப பகவானுடைய திருவடிக்கு சொல் மாலையை சூட்டினேன் அப்படின்னு காட்டினார். பகவானை நாம நித்தியப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுமா? பகவான நாம ஆழ்வார்கள் என்ன பாசுரத்தினால ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காளோ அதை சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். வேதம் என்ன காட்டிச்சோ, இதிகாச புராணங்கள் என்ன காட்டிச்சோ, கூறத்தாழ்வான், பராசர பட்டர், வேதாந்த தேசிகன் முதலானவர்கள்லாம் எத்தனை ஸ்தோத்திரங்கள் இட்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காளோ அதைத்தான் நாமும் பண்ணணும் என்று தெரிவிக்கிறார். அதுதான் நமக்கு புருஷார்த்தம். பகவான ஸ்தோத்திரம் பண்ணுவதே நமக்கு புருஷார்த்தம் அப்படின்னு காட்டுறார். அதை செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராளி நீங்குகவே என்று காட்டினார். அதனால உபய விபூதிக்கும் நாசனாக இருக்கக்கூடியவன் பகவான் என்று அனுமானத்தினாலே காட்டுகிறார். ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே முதல் 4 அத்தியாயத்துக்குள்ளேயே, முதல் 4 அதிகரணத்துக்குள்ளேயே இதை பற்றி ஒரு பெரிய விசாரம் வரக்கூடியது. அனுமானத்தினால பகவானை நாமும் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேள்வி. பூர்வபக்ஷி தெரிவிக்கிறான், அனுமானத்தினால தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றான். சித்தாந்தி பகவத் ராமானுஜர் அது அனுமானத்தினால பகவானை அறிந்து கொள்வது முடியாது, கூடாது அப்படின்னு காட்டுகிறார். ஏன் என்ன அப்படின்னா
சாஸ்திர யோனித்வார் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல வரக்கூடியது. சாஸ்திர யோனித்வார், பகவானை நாம் எப்படி அறிந்து கொள்வது? சாஸ்திரம் கொண்டே பகவான் அறியப்பட வேண்டியவன் அப்படின்னு காட்டக்கூடியது. லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் இரண்டு விதமாக பிரித்துக் கொள்ளலாம். அதுல ஒன்றுக்கு பிரமாணம் என்று பெயர், மற்றொன்றுக்கு பிரமேயம் என்று பெயர். பிரமாணம் அப்படின்னா என்ன? எதன் மூலமாக நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறதோ அதற்கு பிரமாணம் அப்படின்னு பெயர். பிரமாகரணம் பிரமாணம் அப்படின்னு வித்வத்தில தெரிவித்தார்கள். எதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஞானம் ஏற்படுகிறதோ அதற்கு பிரமாணம்னு பெயர். பிரமேயம் அப்படின்னா பிரமாணத்தின் மூலமாக எதை அறிந்து கொள்கிறோமோ அதுக்கு பிரமேயம் அப்படின்னு பெயர். இப்ப இந்த கடிகாரம் இருக்கு அப்படின்னா இது கடிகாரம் அப்படின்னு அறிந்து கொள்கிறேனே, இந்த கடிகாரத்துக்கு பிரமேயம்னு பெயர். அப்படின்னா பிரத்யக்ஷம், கண்ணால பார்த்து நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னா பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது பிரமாணம். கண்ணால நாம பார்த்து தெரிந்து கொள்கிறோமே இதற்கு பிரத்யக்ஷம் அப்படின்னு பெயர். ஆக பிரமாணம் பிரமேயம் என்று உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் இரண்டாக நாம பிரித்துக் கொள்ளலாம். இப்ப பிரமேயத்தை விட்டுடுவோம், பிரமாணத்துக்கு வருவோம். பிரமாணத்தை நாம மூன்றாக பிரித்துக் கொள்ளலாம். அதுல ஒன்றுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பெயர், மற்றொன்றுக்கு அனுமான பிரமாணம்னு பெயர், மூன்றாவதுக்கு சாஸ்திரம் சப்தம் அப்படின்னு பெயர். சப்தம்னா சாஸ்திரம் அப்படின்னா பிரத்யக்ஷம் அப்படின்னா கண்ணால பார்த்து சில வஸ்துக்களை அறிந்து கொள்கிறோம். இது மாம்பழம், இது புஷ்பம், இது கடிகாரம், இது ஒலிக்கடத்தி அப்படின்னு கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே இதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பெயர். காதால கேட்டு இப்ப முதல் திருவந்தாதி நடக்கிறது, இப்போ திருவாய்மொழி நடக்க போறது, அடுத்து ராமானுஜன் திருந்தாதி தேவாக்காலம் நடந்திருக்கு அப்படின்னு நாம அறிந்து கொள்கிறோமே இதுக்கு காதால கேட்டு ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம். இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பெயர். மூக்கால நுகர்ந்து ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோமே இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பெயர். பெருமாள் சன்னதியில அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு பார்த்தாதி பெருமாளுக்கு கையை காமிச்சுட்டு இருக்கார், திருவாராதனம் கண்ட்ரோல்ல பண்ணிட்டு இருக்கார், கழுகை கண்ட்ரோல்ல பண்ணிட்டு இருக்கார். மடப்புள்ளியிலிருந்து வச்சாரக சுவாமி பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். அர்ச்சக சுவாமிக்கு தெரியாது, எனக்கு கீழே என்ன பிரசாதம் வச்சிருக்கான்னு தெரியாது. அவர் பெருமாளுடைய திரு பவளத்தை பார்த்துட்டு கண்டவுள பண்ணிட்டு இருக்காரு. கொண்டு வந்தவருக்கே தெரியாது, மடப்புள்ளிக்காரருக்கே தெரியாது. தெரை போட்டுதான் கொண்டு வந்திருக்கா, மேல பருவட்டத்தை வச்சு மூடித்தான் கொண்டு வந்திருக்கா. ஆனா நாம சரியா சொல்றோம் புளியோதரை போயிட்டு இருக்கு அப்படின்னு நாம சரியா சொல்றோம். எப்படி அப்படின்னா மூக்கால நுகர்ந்து நமக்கு ஒரு விஷய ஞானம் ஏற்படுகிறது, இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பெயர். நாட்டால சுவைத்து ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோமே இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பெயர். தொகுனா தோல், தோல் கிள்றோம் அப்படின்னா பிள்ளை கிள்றான்னு தெரியாது, இல்ல வேற யாரோ கிள்றா அப்படின்னா தெரியாது. அப்படின்னா பருஷம், பருஷத்தினால நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறது அப்படின்னா இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பெயர். அனுமானம் அப்படின்னா அது இரண்டாவது வகை, இரண்டாவது பிரமாணம் அனுமானம் அப்படின்னு பெயர். தூரத்துல பாக்குறோம் ஒரு மலை இருக்கு, மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்கோ தெரியாது, ஆனா மலைக்கு மேல புகையா வர்றது நாம இங்கேருந்து பாக்குறோம், மலை தெரியுது அதுக்கு மேல புகை வர்றது தெரியுது அப்படின்னா அனுமானம் பண்ணி அறிந்து கொள்கிறோம். மலைக்கு அந்த பக்கம் நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணி அறிந்து கொள்கிறோம். இதற்கு சாத்தியம் அப்படின்னு பெயர். அப்படின்னா மலை அதுக்கு மேல புகை இருந்ததுன்னா அதுக்கு உள்ள அக்னி இருக்கணும் என்ன நாம அனுமானம் பண்ணி அறிந்து கொள்கிறோமே இதற்கு ஊகித்து அறிந்து கொள்கிறோமே இதற்கு அனுமானம் அப்படின்னு பெயர். அடுத்து சப்தம், சப்தம்னா சாஸ்திரம், வேதம், இதிகாசம், புராணம், தர்மசாஸ்திரம், ஆகமம், ஆழ்வார்கள் பாசுரங்கள், ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள், வியாக்கியானங்கள், இது அத்தனையும் சப்தம் அப்படிங்கிற பிரமாணத்திலே அடங்கிவிடும். இப்ப பகவானை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா சாஸ்திரம் கொண்டே பகவான் அறியப்பட வேண்டியவன் அப்படின்னு பகவத் ராமானுஜர் காட்டுகிறார். அதுக்கு பூர்வபக்ஷி தெரிவிக்கிறான், இல்ல இல்ல சாஸ்திரத்தை வச்சுட்டுதான் நான் பகவானை தெரிஞ்சுக்கணுமா, தேவையில்லையே, நான் அனுமானம் பண்ணியே அறிந்து கொள்கிறேனே என்று தெரிவிக்கிறான். இந்த கடிகாரம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த கடிகாரத்தை பண்ணினவன் ஒருவன் இருக்கணுமே,
இப்ப கடிகாரத்தை பண்ணினவனை பார்த்தா தான் இவன் கடிகாரம் பண்ணிட்டான் நமக்கு தெரியுமா? தேவையில்லை. கடிகாரம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அப்படின்னா இதை செய்தவன் ஒருத்தன் இருக்க வேணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். வேட்டி அப்படின்னு இருக்கு, 16 வேட்டி, 9 வேட்டி, தகடி சால்வன்னு இருக்கு. அப்படின்னா இதை பார்த்தா இந்த வேட்டியை உருவாக்கினவன் நெசவாளி அப்படின்னு ஒருத்தன் இருக்க வேணுமே அப்படின்னு நாம அனுமானம் பண்ணி அறிந்து கொள்கிறோம்.